ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நேர்மை பத்தி ஒரு அழகான கதையை பார்ப்போம். அந்த கதையோட பேரு ஒரு நேர்மையான அணில். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான காட்டுல ஒரு சிறிய அணில் வாழ்ந்துட்டு வந்தது. அவன் தினமும் கடினமா உழைச்சு அவனுக்கு தேவையான உணவை சேகரிச்சுட்டு வந்தான். அவன் ஒரு சிறந்த உழைப்பாளி. அவனுக்கு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்கதான் நம்ம துள்ளி குதிக்கிற மானும் துரு துரு முயல்குட்டியும். அவங்க 3 பேரும் எப்போதும் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. என்னதான் அவன் நண்பர்கள் கூட விளையாடி பேசி சிரிச்சு மகிழ்ந்தாலும் அவன் தனிமையில இருக்கிறது தான் விரும்பினான். அப்படி ஒரு நாள் அவன் தான் உணவை தேடி போகும்போது ஒரு மரத்துக்கு அடியில ரொம்ப விசித்திரமா ஒரு பிரகாசம் இருக்கிறத அவன் பார்த்தான். இது என்ன அப்படின்னு ஆச்சரியத்தோட அது பக்கத்துல போய் பார்த்தான். அங்க போய் பார்த்தா அது பொன்னிறத்துல இருக்க அவனோட உணவு. அதை பார்க்கும்போது அவ்வளோ ஜொலி ஜொலிப்பா இருந்தது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி ஒரு பொக்கிஷத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே, இது ஏதோ மாயாஜாலம் மாதிரி இருக்கே அப்படின்னு ரொம்ப அதிர்ந்து போனான். அதுக்கப்புறம் அவன் மனசுல நிறைய எண்ண ஓட்டங்கள் வந்தது. இதை நம்மளே வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கனவு காண ஆரம்பிச்சான். அப்படி யோசிக்கும் போது அவனை சுத்தி நிறைய பொன்னிற உணவுகள் இருக்கிற மாதிரி, உணவுக்கு தட்டுப்பாடு இருக்காத மாதிரி கனவு கண்டுட்டு இருந்தான். அப்போது தூரத்துல ஒரு நீல நிற குருவி அழுதுகிட்டே, நான் என்னோட பொக்கிஷத்தை தொலைச்சிட்டேனே அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தது. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தான். அவனோட மனசாட்சி கிட்ட பேசினான். அப்போ அவனோட மனசாட்சி சொல்லுச்சு, நேர்மைதான் உண்மையான செல்வம். எப்போதும் உனக்கு உரிமை இல்லாத பொருளை நீ எடுத்துக்க கூடாது, அதுக்கு உரியவர்கள்ட்ட சேர்த்தரணும் அப்படின்னு சொல்லுச்சு. தவற செய்யக்கூடாது, செஞ்சா உன்னால நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு அவனோட மனசாட்சி அவனுக்கு சொன்னது. அதை கேட்டதும் அணிலும் சரியான முடிவு எடுத்தான். அந்த பொன்னிற உணவை அதுக்கு உரிய குருவிக்கிட்டேயே கொண்டு போய் கொடுத்தான். அந்த அணில் நேரா குருவிக்கிட்ட போய், இது உன்னுடையது, நீ வருத்தப்படாத அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தான். அதை பார்த்ததும் அந்த குருவி ரொம்ப மனசார நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த அணில் நேர்மையா அந்த உணவை கொண்டு போய் அந்த குருவி கிட்ட கொடுத்ததுக்கு பலனா அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆனாங்க. அந்த குளிர்காலத்துல தேவைப்படுற உணவை அந்த குருவியே எடுத்துட்டு வந்து அந்த அணிலுக்கு கொடுத்துச்சு. குட்டீஸ், இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, நம்ம நேர்மையா இருந்தா நம்ம வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போக முடியும். நம்மளால மகிழ்ச்சியாவும் இருக்க முடியும். நம்ம மேல எல்லாருக்கும் நம்பிக்கையும் வரும். புரிஞ்சுதா? நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் நேர்மையா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நமக்கான மனிதர்களை நம்ம கூட தக்க வச்சுக்க முடியும். சரியா? இந்த மாதிரி கதைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட குட்டி பிரணவ்ஸ் டைனி ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.